இந்த நாள்ல கூட உங்களோடு தரிசனம் வரும்பொழுதெல்லாம் ஆரம்பத்திலே, நடுவிலே, முடிவிலே என்கிற 3 தலைப்பிலே உங்களோடு நான் பேச விருப்பப்படுகிறேன். காரணம், தரிசனம் நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, டிசிப்ளின் பண்ண. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், அழகு கெட்டு போவார். தரிசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அழகை அது கொடுக்கும். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய அலங்காரம் தலையீட்டு காளையினுடைய அலங்காரத்தை போல இருந்தது. அழகுள்ள ஒரு வாழ்க்கை. அதே வேளையில சகோதரர்களுடைய வாழ்க்கையில அலங்கோலமான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அப்ப தரிசனம் கிடைத்த மாத்திரத்துல அவன் மகிழ்ச்சியினாலே, சந்தோஷத்தினாலே அவன் பெற்றோரிடமும் குடும்பத்தாரிடமும் சொல்லுகிறான். அப்படி 17 வயது பையன் சொன்ன மாத்திரத்திலே நடந்த காரியம், பொறாமை கொண்டார்கள், பகைத்தார்கள், அதிகமாய், மிகவும் அதிகமாய் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். அப்ப நல்ல கவனிங்க, தரிசனத்தினுடைய ஆரம்பத்துல nobody will accept ourselves, myself. உங்களை தவிர, என்னை தவிர நம்முடைய தரிசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா தரிசனம் ஒன்று, ஒரு விஷன் நம்ம வாழ்க்கையிலே வந்து விட்டாலே, தரிசனம், தேவன் கொடுக்கிற தரிசனம் எப்பொழுதுமே அது நம்முடைய அறிவு கெட்டாத ஒரு தரிசனத்தை தான் கொடுப்பார். சரீரம் செத்து போன ஒருவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல தரிசனத்தை கொடுக்கிற கர்த்தர். மோசேக்கு 80 வயதுல ஜனங்களை நீ விடுவிப்பார். விடுதலின் மொழி 80 வயசுல ஆரம்பிக்கும். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி 20 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு நியூ பிகினிங்கே வருது. இப்ப யோசேப் வாழ்க்கையில சிங்காசனத்தின் தரிசனம், தேவன் கொடுக்கிறது எதுவும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமா. ஆனா அது சூழல் பார்த்தீங்கன்னா அது நிறைவேறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. முதலாவது வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலம் சமீபித்த போது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினார். எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தரிசனம் நிறைவேற போகிறதோ, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறதோ, அப்பொழுது அறியாத சூழ்ச்சிகள், அறியாத தந்திரங்கள், அறியாத அவமானங்கள், அறியாத படுகொலிகளை சத்துரு பதிவிடைகளை வைப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் தப்பு விட்டவ இனிமேலும் தப்பு வைப்பார், எப்பொழுதுமே தப்பு வைக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஒரு தரிசனத்துடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மங்கி எறிகிற ஒரு தீயாய் யோசேப்பு மாறிவிட்டான். நெறிந்த நாணலை போல அவன் உடைந்து போன ஒரு நிலைமை. நம்முடைய வாழ்க்கையில கூட மங்கி எறிகிற திரியை அணைக்காத ஆண்டவர், நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் யோசேப்பு கொண்டு விலகவே இல்லை. அது மாத்திரமல்ல, தரிசனத்தின் மையத்துல பார்க்கும் பொழுது தரிசனத்தை கெடுக்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துரோகங்கள், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கைவிடப்படுதல், புறக்கணிப்பு, யூதாசனுடைய முத்தங்கள் எல்லாமே தரிசனத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறோம். இப்போ ஆரம்பத்துல பகை, அதிக பகை, பொறாமை, கொலைவெறி, அடுத்தாப்புல விற்கப்பட்டான். ஒரு மனுஷன் விற்கிறான் என்றால், அடிமையாக விற்கப்படுகிறான் என்றால், he loses all authority. அவனுக்குன்னு சுயமாய் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. விற்கப்பட்ட யோசேப்பு, இயேசு விற்கப்பட்டார், யோசேப்பு விற்கப்பட்டார், சிம்சோன் விலை பேசப்பட்டார். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா போத்திபார் வீட்டுல அவன் உண்மையும் உத்தமமாய் இருந்தான். இன்னும் உத்தமத்துல நிலைத்திருக்கிறாரோ என்று போத்திபாருடைய மனைவி கேட்கிற மாதிரிதான் அங்க சூழல். ஆனா நடந்தது என்ன, சிறைச்சாலைக்கு கண்டிஷன் வேர்ஸ்ட் ஆயிட்டு, ரொம்ப படு மோசமான நிலைமைக்கு. தரிசனம் பக்கத்துல போக 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 நம்முடைய வாழ்க்கையிலே படு மோசமான சூழல்கள் வரலாம், எதிர்மறையான சூழல்கள் வரலாம். வேதம் சொல்றது, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நான் விசுவாசித்திருக்கிற இன்னாரென்று அறிவே, அவருக்கு ஒப்பு கொடுத்தது அந்நாள் வரைக்கும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். குறித்த காலம் வரைக்கும் தரிசனம் மறைக்கப்பட்டிருக்கிறார், தாமதித்தாலும் காத்தது.
கடைந்தோடுகிறவன் வாசிக்க முடியாத தரிசனத்தை எழுதிவை என்று ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்துல வருது வசனம். நம்ம வாழ்க்கையில கூட தரிசனத்துடைய ஆரம்பம் பொறாமை, எரிச்சல், கோபம், வன்கண்ணன், நடுவுல தரிசனத்தின் நடுவுல தவறான புரிந்து கொள்ளுதல், குற்றச்சாட்டுகள், வீண் பழி. அந்த விளைவு பாத்தீங்கன்னா ஜெயில போத்திபார் வீட்டுல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். ஜெயிலுக்கு போன பிறகு அவனை ஜாமீன் எடுக்கவோ, அவனை பார்க்க வரவோ அவனுக்கு எந்த வித விசாரணை கமிஷனே கிடையாது. காரணம், போத்திபாருங்கிறவன் தலையாரிகளின் தலையை வெற்றவனுடைய தலைவர். அது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கும்போது ஈவு இறக்கமே காமிக்க மாட்டாங்க. கல்ஃப் கண்ட்ரி சிறை சேதம் பண்ணப்படுவதற்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தவன் தான் யோசேப். ஆனா தேவன் பாருங்க, காரியம் மாறுதலாய் முடியப்படுகிற கர்த்தர். தரிசனத்துடைய கடைசியில பாத்தீங்கன்னா சோர்வினுடைய உச்சகட்டத்துக்கே யோசேப்பு போயிட்டான். இனி நம்பிக்கை இல்லை. பவுலும் அப்படிதான், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. ஏன்னா சூரியனாவது சந்திரனாவது தேவ பிரசன்னமா 14 நாட்கள் சாப்பிடலையா. 14 நாட்கள் பாத்தீங்கன்னா புயலும் காற்றும், சூரியன் உதிக்கவே இல்லையா. அந்த நேரத்துலதான் பவுலே திடல்கொள், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து போன பவுல், சோர்ந்து போன எலியா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் தேவன் கொடுத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாதவைகள்னு சொல்லியிருக்கு. ஆனா என் வாழ்க்கையில இப்ப உள்ள கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு, ரொம்ப படு மோசமா கேவலமா இருக்கு. தரிசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் காரியங்களை நேர்த்தியாய் அதனதன் காலத்திலே செய்கிற ஆண்டவர். தம் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறவர். யாக்கோபே, உன் இருந்து அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை மரணத்தனையான ஜனம் உன்னண்டே வரும். அவனுடைய யாக்கோபனுடைய மரணத்துக்கு கூட இவ்வளவு ஜனங்கள் பெரிய துக்கம் கொண்டாட பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை யோசேப்பு வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றினவர். தீவிரமாய் அழைப்பிக்கப்பட்டது போல அவங்களை இருக்க விட மாட்டாங்க, அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இல்ல சாப்பிட விட மாட்டாங்க, அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். காரணம், ராஜா அழைக்கிறது மனிதன் அல்ல, ராஜா தீவிரமாய் அழைக்கிறார். நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைத்து சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் உங்க வாழ்க்கையிலே வரும் பொழுது சொப்பனம் காண்பது போல யோசேப்பு வாழ்க்கையிலே கண்டான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. உங்க கண்ணீர் கழிப்பாக மாறும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு, உதவியற்ற திக்கற்றவனுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தடைகளை நீக்கிப்படுகிறவரும் முன்பாய் கடந்து செல்வார். யோசேப்பு வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றின கர்த்தர் வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்காய் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, வாக்கு தத்தங்கள் நிறைவேற காலம் சமீபப்பது போது யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் தந்திரங்களையும் கொடுமைகளையும் ஆண்டவரே சதி யோசனைகளையும் செய்தான். ஆனாலும் தேவனுக்கு அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை மாத்திரம் அறிந்திருக்கிறோம். சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக மகிழ்ச்சி நாட்களை தருகிற கர்த்தர், சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்குள்ள உட்கார பண்ணி மைமூல சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. தரிசனம் நிறைவேறட்டும், அனுகிரகம் உண்டாகட்டும், தரிசனமும் தயையும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, சிறைச்சாலை கண்களை தயை கிடைக்க செய்த கர்த்தர், அன்று எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்களை தயை கிடைக்க செய்த கர்த்தர், தயை கிடைக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.